இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது ஒரு பேசிக் அனாலிசிஸ்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீ ஃபைண்டிங்ஸ் அண்டு ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த கீ ஃபைண்டிங்ஸ்னா என்ன, ரெக்கமெண்டேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, கீ ஃபைண்டிங்ஸ்குள்ள நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேங்களா? இந்த பிவோட் டேபிள்ல நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ரெக்கமெண்டேஷன்ல என்ன பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்த உடனே ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிசிஸ்ல நம்ம பார்த்தோன்னே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லணும். இப்போ கீ ஃபைண்டிங்ஸ்ல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, மொத்தமா கம்பெனிக்கு வந்த அமௌண்ட்டு 26,547. இதுல சேல் ஏஜென்ட்டுக்கு மட்டும் 7,964 கொடுத்துருக்கோம். கரெக்டா? சர்வருக்கு 1,770 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் ஏஜென்ட்டுக்கு 10,087 கொடுத்துருக்கோம். வேற வந்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டு 6,725 அமௌண்ட் இருக்கு. ஸோ இது எதுக்கு இந்த கீ ஃபைண்டிங்ஸை நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து கீழே போடுறோம் அப்படின்னா, இப்படி டேபிள்ல இந்த மாதிரி வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த கீ ஃபைண்டிங்ஸை தனியாக எடுத்து இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஒன்று ஒன்றா காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ பிவோட் டேபிளில் என்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ அது எல்லாத்தையும் ஒரு ஃபைண்டிங்ஸாக எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். செகண்ட், ரெக்கமெண்டேஷன்ல என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நீட் டு இன்க்ரீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் வெப்சைட் டெவலப்மெண்ட் டு கெட் மோர் கிளைண்ட்ஸ். அதாவது இங்க நம்ம பார்த்தோம்னா சார்ட்ல சிஆர்எம் வந்துட்டு சிஆர்எம்ல இருந்து எவ்வளோ நமக்கு அமௌண்ட் வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. பட் வேற வெப்சைட் டெவலப்மெண்ட்ல இருந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியா வந்திருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டோட அமௌண்ட்டை வந்துட்டு அதிகமாக வர வைக்கணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தோன்னே நமக்கு தோணும்ல, அந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். சரிங்களா? டோன்ட் வரி அபவுட் எக்ஸாக்டா இருக்கணும் அப்படி இப்படிலாம். ஜஸ்ட் நமக்கு என்ன தோணுது அதை நம்ம இப்போதைக்கு போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சேல் ஏஜென்ட் டு அச்சீவ் 75,000 டார்கெட் பெர் மந்த். அதாவது சேல் ஏஜென்ட்டுக்கு டார்கெட் எவ்வளோ, இப்போ ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, லைக் 26,000 தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நிறைய அமௌண்ட் பண்ணாங்கன்னா கம்பெனிக்கு நிறைய அமௌண்ட் வரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ஸோ 75,000 அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டன். ஸோ இவ்வளோதான். இதான் ஒரு பேசிக்கான ரிப்போர்ட்டு. ஒரு டைட்டில், இந்த சைடு கீ ஃபைண்டிங்ஸு, இந்த சைடு ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய உங்களுக்கு இப்போ கொடுத்தோம்ல அந்த டேட்டால பண்ண போகிறோம். இதுல என்ன அனாலிஸ் பண்ண போறோங்கிறத நான் திரும்ப சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. டீம் மெம்பர் எவ்வளோ அமௌண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டீம் மெம்பர்ஸ் ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒரு டீம் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த டீம் ஒரு ஜியோகிராஃபிலையும் எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கேட்டகிரிலையும் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. இதான் நம்ம அனாலிசிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டன். இப்போ மேலே ஒரு ஹெட்டிங் போட்டுருவோமா? ஹெட்டிங் போட்டோன்னா என்ன பண்ணணும், இன்செர்ட்டுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணுவோமா? டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்செர்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், சேல்ஸ் டீம், சேல்ஸ் ரிப்போர்ட் அனாலிசிஸ் based on team in different geography and category. Okay.
ஸோ இப்போ இதுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஏரியல் பிளாக். ஃபார்மேட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பேசிக்கலி, கரெக்டுங்களா? ஸோ ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறது இது எல்லாமே தெரியும். இதான் நம்மளுடைய அனாலிசிஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கீ ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம், நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, அதை பண்ணிடுவோமா? ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு கீ ஃபைண்டிங்ஸ். வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கீ ஃபைண்டிங்? சொல்லுங்க. இப்ப நாங்க சொன்னா நம்மளுடைய கீ ஃபைண்டிங் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். கேக்குதுங்களா? ஹலோ. ஓகே. ஸோ கீ ஃபைண்டிங்ஸ் இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ண முடியும்? பேசிக்கா இதுல நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன பண்றோம், சேல்ஸ் ரிப்போர்ட் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் டீம் இன் டிஃபரெண்ட் ஜியோகிராஃபி அண்ட் த கேட்டகரி. சரி, ஜியோகிராஃபியை கூட மாத்திட்டு ஜியோகிராஃபி வந்துட்டு பெருசா கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரீஜியன் அண்ட் கேட்டகரி கூட கொண்டு போய்க்கலாம். ஏன்னா ரீஜியன் வந்துட்டு கொஞ்சம் ரீஜியன் தான் இருக்கும், கரெக்டா? ஸோ நம்ம எடுத்துக்கிறது தான் எக்ஸாம்பிளுக்காக ரீஜியன் அண்ட் கேட்டகரியா வச்சுக்கோங்க. ஓகே, டன். ஸோ இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபைண்டிங்ஸ்ல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, நான் என்ன இங்கே ரிப்போர்ட்ல காமிச்சிருந்தாங்களா? ஸோ மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோன்னு சொன்னோம். இது எதுக்குன்னா ஜான்வரி மந்த் ரிப்போர்ட்டுக்கு. வேற இங்கே நம்ம வரும்போது எந்தெந்த டீம் எவ்வளோக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும், கரெக்டா? ஸோ யார் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, யார் அதிகமா சேல் பண்ணியிருக்கா? டெல்லிஸ் டீம், கரெக்டா? ஸோ டெல்லிஸ் டீம் secured first place by selling for 5275291, கரெக்டுங்களா? ஸோ செகண்ட் ஃபாலோடு பை டெல்லிஸ் டீம். டெல்லிஸ் டீமை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் யாரு? எம்இஸ் டீம். சோல்டு ஃபார் எவ்வளோக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க? 5258687. நெக்ஸ்ட் ஜூசஸ் டீம். ஜூசஸ் டீம் secured third place by selling for எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க? 431924, சரிங்களா? ஸோ ஃபைனலி அதர்ஸ் டீம் secured last place by selling for 525867. புரிஞ்சுங்களா? ஃபைண்டிங்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது. ஸோ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணி இதை தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இதுதான். இதில் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு பிவோட் டேபிள் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஸோ என்ன விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை இங்கே கீ ஃபைண்டிங்ஸில் கொண்டுட்டு வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். புரிஞ்சுங்களா? Yes, sir. Yes, sir.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபில்டர் எதுபடி பார்க்குறோம், டிஃபரெண்ட் ரீஜியன் அண்ட் கேட்டகரியில தானே. ஸோ இப்போ நம்ம ரீஜியன் போயிட்டு ரீஜியனை மாத்துறோம் அப்படின்னா அமெரிக்கா சேஞ்ச் பண்றோம். ஸோ இப்போ அமெரிக்காவில் பார்த்தோம்னா யார் அதிகமா, அமெரிக்காலையும் பார்த்தோம்னா டெல்லி ஸ்டீல் தான் ஃபர்ஸ்ட், இவங்க செகண்ட், இவங்க தேர்டு, இவங்க ஃபோர்த். ஸோ இங்கே பார்த்தோம்னாலும் அதே தான் இருக்கு. யூரோப்ல பார்த்தோம்னாலும் அதே தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா பார்ஸ் கேட்டகரி யார் அதிகமா சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா அதே தான் இருக்கு. பைட்ஸ் கேட்டகரி அதே தான் இருக்கு. அதர்ஸ் கேட்டகரியும் அதே தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நோ ப்ராப்ளம். அதையும் நம்ம இந்த ஃபைண்டிங்ஸை வந்துட்டு நம்ம இதையும் ரீஜியன் பை ரீஜியனாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ரீஜியன்ல எவ்வளோ சேலாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணணும்னா அதையும் நம்ம ஃபைண்டிங்ஸ் கீழே கொண்டுட்டு வந்துட்டு லைக் ரீஜியன் அமெரிக்கா ரீஜியன்ல இந்த டீம் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஜூசஸ் ரீஜியன்ல இந்த டீம் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதர்ஸ்ல இது எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சாரி அதர்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எம்இஸ் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம ஃபைண்டிங்ஸாக கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணோம்னா நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் இதை பார்த்தோன்னே ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தோணுதுங்களா? இதை பார்த்தோன்னே ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தோணுதுங்களா? ம் அதர்ஸ் மேல ம் இன்னும் கான்சென்ட்ரேஷன் ஏதாவது பில்ட் பண்ற மாதிரி அவ்வளோதான், எதனாவது எழுதலாம். அவ்வளோதான். ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் போயிட்டு பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்செர்ட்ல போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணு. ஸோ இது ஒரு பேசிக், இதான் வந்துட்டு எக்ஸாக்டா எக்ஸல் ரிப்போர்ட் கிடையாது. இது வந்துட்டு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பண்ண வேண்டியது ஒரு பேசிக் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் அதர் தீம் கான்சென்ட்ரேட் more on sales to achieve their target. அவ்வளோதான். இதான் வந்துட்டு நம்ம சொல்ல வர ரெக்கமெண்டேஷன். வேற ஏதாவது நமக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கு, வேற ஏதாவது நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். லைக் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி மாற்றி இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தோணுச்சு அப்படின்னா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ ரீஜியன் மாற்றும் போது ஃபார் சப்போஸ் ரீஜியன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆர்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம மென்ஷன் பண்ணலாம் லைக் கீ ஃபைண்டிங்ஸில் ஸோ இந்த ரீஜியனில் இந்த டீம் வந்துட்டு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வேற இந்த டீம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கனால நான் ஜஸ்ட் இதை வந்துட்டு இப்படியே விட்டுறேன். ஓகேங்களா? இது என்னன்னா உங்ககிட்ட ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டா வந்துட்டு அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்வெஸ்டருக்கோ மேனேஜருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக் எக்ஸலை வச்சு இந்த மாதிரி தான் ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிவோட் டேபிள் ரெடி பண்ணிட்டு அந்த பிவோட் டேபிளை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கீ ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸை சொல்லலாம். அண்ட் வந்துட்டு இந்த டீம் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார்ட்டை காமிச்சு. இப்போ நம்ம அமெரிக்காவில் பார்த்தோம்னா அமெரிக்காவில் மட்டும் டெல்லிஸ் டீம் வந்துட்டு இவ்வளோக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஜூசஸ் இவ்வளோ,
அதர்ஸ் இவ்வளோ, எம்ஐஸ் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம ரீஜியனை சேஞ்ச் பண்ணி நம்ம காட்டலாம். இதை காமிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவ்வளோதான் பேசிக் சாம்பிள் ரிப்போர்ட் கிரியேஷன் அந்த எக்ஸல். அண்ட் இதை தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் இதை வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா?